போறது 10th standard maths exercise 1.3 ல problem number 7. ஓகேமா? ப்ராப்ளத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்மா. நம்ம எல்லாரும் பேக்கரி ஷாப் போய் கேக் வாங்கிருப்போம் இல்லையா? கேக் எதுல வச்சு கொடுப்பாங்க? ஒரு பாக்ஸ்ல நமக்கு கேக் வச்சு கொடுப்பாங்க இல்லையா? அந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா ஃபிளாட்டா இருக்கும். அப்போ ஷாப்கீப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பாக்ஸை வந்து ஜஸ்ட் ஃபிளாட்டா இருக்கிறத ஃபோல்ட் பண்ணி ஒரு பாக்ஸா கன்வெர்ட் பண்ணி நமக்கு அதை கேக் வச்சு நம்ம கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளமும் அதே ரிலேஷன் தான். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம கேக் பாக்ஸ்ல நேம் வச்சிடலாம். ஓகேமா? பாருங்க. An open box is to be made from a square piece. இதோட டெமோவை நான் காமிக்கிறேன் பாருங்க. அதாவது என்னன்னா பாருங்க. An open box இது வந்து ஸ்கொயர் இல்லையா? An open box is to be made from a square piece. ஸ்கொயர்னா தெரியுமா? 4 சைடும் நமக்கு வந்து ஈக்குவல் piece of material 24 cm on a side. ஓகேமா? மீனிங் என்னன்னா ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ஒவ்வொரு சைடும் வந்து 24 cm. இது 24 cm, இது 24 cm, இது 24 cm, இதுவும் 24 cm. By cutting equal squares. அதன மீனிங் என்னமா? அந்த கார்னர்ல நம்ம ஈக்குவல் ஸ்கொயரை கட் பண்றோம். இப்போ பாருங்க ஜஸ்ட் டர்ன் பண்றேன் பாருங்க. இந்த கார்னர் பாருங்கமா ஜஸ்ட் கிரீன் கலர்ல ப்ராப்பர்ட்டி தெரியாமா? அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க கிரீன் கலர் இதான் வந்து ஜஸ்ட் கார்னர். கார்னர் என்னன்னா ஈக்குவல் ஸ்கொயர். அப்ப இதுவும் ஒரு ஸ்கொயர், இதுவும் ஒரு ஸ்கொயர், இதுவும் ஒரு ஸ்கொயர், இதுவும் ஸ்கொயர். அதுவும் ஈக்குவல். ஓகேமா? என்ன வேல்யூஸ் நம்ம கொடுக்கல. சோ நம்ம அதை x ன்னு கன்சிடர் பண்ணலாம் பாருங்க. ஈக்குவல் ஸ்கொயர் from the corner turned up the side as shown in figure. நம்ம ஃபிகர்ல கொடுத்துட்டாங்களாமா அந்த மாதிரி. சரியா? அந்த மாதிரி ஒரு பாக்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணனும். Express the volume of the volume. Okay, volume of the box as shown in the as a function of x. அதாவது அந்த என்னவா கன்வெர்ட் ஆகுமோ அந்த பாக்ஸுக்கு வந்து என்னன்னா வால்யூம் கண்டுபிடிக்கணும் as a function. அதோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்னா x டேர்மா இருக்கணும். ஓகேமா? இப்போ பாருங்க. இந்த இதுல இப்போ 4 கார்னர்மா நமக்கு தெரியும் டோட்டல் வந்து எவ்வளவுமா? இவ்ளோ ஃபுல் டோட்டல் வந்து நமக்கு 24. அதுல வந்து இந்த x இது எல்லாமே வந்து இது x. சரியாமா? இது வந்து x, இதுவும் இது x, இதுவும் ஒரு x, இது x. சரியாமா? 4 சைடு ஆர் x. இது வந்து 4 சைடு. ஏனா இது வந்து ஸ்கொயர். அது மாதிரி இது பாருங்க 4 பக்கமும் நமக்கு ஈக்குவல். ஏனா ஸ்கொயர். இப்போ பாருங்க. இது டோட்டல் வந்து நமக்கு இப்போ இந்த டோட்டல் வந்து 24 இல்லையா? 24. இப்போ என்ன கேட்டு சொல்லிருக்காங்கன்னா 4 சைடு வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணனும். பாருங்க அதோட டெமோ காமிக்கிறேன். 4 சைடு நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். பாருங்க. ஒரு சைடு இது வந்து செகண்ட் சைடு, இது வந்து தேர்ட் சைடு, இது வந்து ஃபோர்த் சைடு. ஓகேமா? இப்போ பாருங்க அவங்க அந்த ப்ராப்ளத்துக்கு கொடுக்குற மாதிரி நம்ம 4 சைடை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். அப்ப ரிமூவ் பண்ணும்போது நமக்கு இதோட ஆன்சர் எவ்வளவு இருக்குமா? ஜஸ்ட் சைடுல எவ்வளவு ரேஞ்ச் இருக்கும் பாருங்க. நமக்கு தெரியும் டோட்டல் வந்து 24. 24ல ஒரு x. இப்போ டோட்டல் வந்து 24. அதுல வந்து ஒரு x வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் -x. அதே மாதிரி இந்த சைடுல ஒரு x நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். சோ -x ஈக்குவல் டு என்ன வரும்? 24 - 2x. ஓகேமா? புரியுதாமா? அதே மாதிரி நான் இப்போ டர்ன் பண்றேன். இந்த லைன்ல டோட்டல் லெந்த் எவ்வளவுமா? 24. அதுல வந்து லெஃப்ட் சைடு பாருங்க ஒரு x வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். So 24 minus ஒரு x வந்து வெளியில போயிடுச்சு. அந்த ரைட் சைடு பாருங்கமா இந்த இடத்துல வந்து ஒரு x வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். So -x. அப்ப என்ன வரும்? 24 - 2x. அதே மாதிரி தான்மா. ஏன்னா இது ஸ்கொயர் இல்லையா? அதே மாதிரி பாருங்க டோட்டல் வந்து லெந்த் வந்து 24. அதுல ஒரு x நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். மறுபடியும் இந்த சைடுல ஒரு x ரிமூவ் பண்ணிட்டோம். அப்ப பார்த்தா என்ன வரும்? 24 - 2x. அதே மாதிரி அப்படி பாருங்கமா. இதுல வந்து டோட்டல் லெந்த் வந்து 24. அதுல லெஃப்ட் சைடு ஒரு x போயிடுச்சு. -x minus right side ஒரு x நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ என்னமா இருக்கும்? 24 - 2x. இப்போ பாருங்க இது 4 பாருங்க ஸ்கொயர்ங்கிறதுனால 4 டைரக்ஷனும் நமக்கு சேம் தான். 24 - 2x தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க இது ஒரு நம்ம பாக்ஸா கன்வெர்ட் பண்ணுவோம். பாருங்க 1 side, 2 side, 3 third side and 4th side. ஓகேமா? பாருங்க ஒரு பாக்ஸா கிடைச்சிருக்கு பாருங்க. ஓகே. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது கொடுத்துக்க டயகிராம்ல கொடுத்துருக்காங்களாமா? நமக்கு ஒரு பாக்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு தான் நம்ம வந்து வால்யூம் வந்து கண்டுபிடிக்கணும். பாருங்க வால்யூம்ல இது என்னலாம் இருக்குமா? இது என்ன இருக்கு? just 3 directions இருக்கு பாருங்க. length, breadth and height.
புரியுதாமா? அப்போ இதுக்கு என்ன நம்ம இது என்ன ஸ்ட்ரக்சர்னா கியூபாய்டு. இது நம்ம கியூபிக்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லென்த்தும் சேமா இருக்கு, பட் வந்து ஹைட் வந்து நமக்கு சேம் கிடையாது. ஏன்னா ஹைட் எவ்வளவுமா நமக்கு வந்து எக்ஸ், ஹைட் வந்து எக்ஸ், லென்த் வந்து எவ்வளவுமா 24 - 2x, நம்ம பிரெத்தும் வந்து நமக்கு 24 - 2x, ஹைட் எவ்வளவுமா எக்ஸ். சோ இது வந்து நமக்கு எப்படி கிடைச்சிருக்கோம், ஒரு கியூபாய்டா கிடைச்சிருக்கு. கேக் பாக்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ பாருங்க, இதுக்கு தான் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். இப்போ எழுதுவோம் பாருங்க, சொல்யூஷன் எடுக்கலாம். சொல்யூஷன், ஓகே, வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ். வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ், இந்த பாக்ஸ் எப்படி இருக்கு, கியூபாய்டு மாதிரி இருக்கு. சோ அப்ப என்ன இருக்கு, வால்யூம் ஆஃப் தி cuboid. cuboidனா என்ன இருக்கும், கியூப்னா 3 டைரக்ஷன்லயே length, breadth and height. அப்போ நம்ம length எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க, length இது எடுத்துக்கலாம் 24 - 2x, 24 - 2x. அதே இது breadth எவ்வளவு கிடைச்சிருக்கு 24 - 2x. ஏன்னா ஸ்கொயர்ங்கிறதுனால எல்லா இதுவும் ஈக்குவலா இருக்கு. breadth equal to 24 - 2x. அதே மாதிரி ஹைட் எவ்வளவுமா, நமக்கு வந்து ஹைட்னா இந்த லென்த். ஓகேமா, இந்த லென்த் நம்ம கிரீன் கலர்ல கட் பண்ணி எடுத்துறோம்ல, அது வந்து x. ஓகே, இது நமக்கு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. இப்போ வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு ஃபார்முலா என்னமா, L இன்டு breadth இன்டு height. அப்போ b ஈக்குவல் டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. L ஓட வேல்யூ என்னமா 24 - 2x இன்டு 24 - 2x இன்டு x. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 24 into 24 என்னமா 24 24 4 4 are 16 1 4 2 are 8 9 4 2 are 8 2 2 are 4. ஓகேமா, இப்போ 6 7 5 576. ஓகேமா, நெக்ஸ்ட் 24 into -2x. அப்போ 24 into -2 னா என்னமா -48 48x. இப்போ நம்ம 24 வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 2x ஆல என்னமா 2x into 24 என்னமா வரும் -48x into -2x into -2x னா +4x square into x. ஓகேவா, நெக்ஸ்ட் இது b equal to 576 minus 48x minus 48x என்னவா, ரெண்டுமே வந்து ஒரே சைனா இருக்கறனால மைனஸ் சைன் தான் வரும். 96 என்னமா 96x plus 4x square into x. இப்போ நம்ம என்ன பண்றோம், x மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்றோம். b equal to என்னமா வரும் 576x minus 96x square plus 4x cube. இது நம்ம cubic formatல வந்திருக்குமா, that's cube, that's order wise நம்ம எழுதணும். b equal to 4x cube minus 96x square plus 576x. ஆர்டர்ல இருக்குமா, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா volume of the box as a function of x ன்னு கேட்டிருக்காங்க. நமக்கும் ஆன்சர் வந்து x லே கிடைச்சிருக்காங்க. 4x cube cuboidலயே, அதனால நமக்கு 3x cube கிடைச்சிருக்கு. minus 96x square plus 576x. இதுக்கு வந்து வால்யூம்க்கு நமக்கு யூனிட் போடுவோம், ஆனா இதுக்கு போட வேண்டாம். ஏன்னா இது வந்து algebraic form of the equation. சரிமா, algebraic equations. So no need to write the unit. ஓகேமா, இதான் நமக்கு ஈஸியான क्वेश्चन. சோ நமக்கு கிடைச்சக்கூடிய ஸ்ட்ரக்சர் இதுதானேமா.